வணக்கம். தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது அஞ்சலி. முதலில் தலைப்புச் செய்திகள். தமிழகத்தில் தீவிரமடைந்தது வடகிழக்கு பருவமழை. சென்னை உள்ளிட்ட பல மாவட்டங்களில் விடிய விடிய கனமழை. மழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து மாவட்ட ஆட்சியர்களுடன் முதலமைச்சர் ஸ்டாலின் ஆலோசனை. மழைநீர் தேங்காதவாறு நடவடிக்கை எடுக்குமாறு அனைத்து துறை அதிகாரிகளுக்கும் அறிவுறுத்தல். மழைநீர் வடிகால் பணிகளால் சென்னையில் தியாகராய நகர் உள்ளிட்ட பல பகுதிகளில் உடனடியாக வடிந்த மழைநீர். கடந்த ஆண்டை போல் சாலைகளில் தண்ணீர் தேங்கவில்லை என பொதுமக்கள் பாராட்டு. வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தயார் நிலையில் 15 பேரிடர் மீட்புக் குழு. சென்னையில் அமைக்கப்பட்டுள்ள அவசரகால செயல்பாட்டு மையத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் இன்று ஆய்வு. தமிழகத்துடன் குமரி இணைந்த தின கொண்டாட்ட நிகழ்ச்சியில் தமிழக ஆளுநர் RN ரவி பங்கேற்பு. இந்தியாவின் வளர்ச்சியை எண்ணி பெருமிதம் கொள்ள வேண்டும் என்றும் பேச்சு. பாஜக மகளிர் நிர்வாகிகளை அவதூறாக பேசியதாக கூறி திமுக பேச்சாளர் சைதை சாதிக்கை கண்டித்து ஆர்ப்பாட்டம். தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை மற்றும் பாஜக மகளிர் அணியினர் கைது, பின்னர் விடுவிப்பு. சென்னை விமான நிலையத்தில் அமைக்கப்பட்டு வரும் அதிநவீன இணைப்பு பாலங்கள் அடுத்த மாதம் பயணிகள் பயன்பாட்டிற்கு வரும் என அதிகாரிகள் தகவல். பிரதமர் மோடி தலைமையில் இன்று நடைபெறுகிறது மத்திய அமைச்சரவை கூட்டம். குஜராத் தேர்தலையொட்டி புதிய அறிவிப்புகள் வெளியாகும் என எதிர்பார்ப்பு. அடிலைடு நகரில் இன்று நடைபெறும் T20 உலகக்கோப்பை சூப்பர் 12 சுற்று போட்டி. இந்திய வங்கதேச அணிகள் மோதும் நிலையில் மழை குறுக்கிட வாய்ப்பு என தகவல். இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். தமிழகத்தில் கனமழை பெய்து வரும் நிலையில் வடகிழக்கு பருவமழையையொட்டி மேற்கொள்ளப்பட்டு வரும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள முகாம் அலுவலகத்தில் இருந்தபடி காணொலி மூலமாக முதலமைச்சர் ஸ்டாலின் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து மாவட்ட ஆட்சியர்களிடம் கேட்டறிந்தார். அதிக மழை பெய்யக்கூடிய இடங்களில் எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கைகள் குறித்து கேட்டறிந்த முதலமைச்சர் ஸ்டாலின் பாதிப்பிற்குள்ளாகும் பகுதிகளில் தாமதமின்றி மீட்புப் பணிகள் நடைபெற வேண்டும் என அறிவுறுத்தினார். வடகிழக்கு பருவமழை தொடர்பான ஆலோசனைக் கூட்டத்தில் பேசிய முதலமைச்சர் ஸ்டாலின் சவாலான இயற்கை பேரிடரை அனைவரும் ஒன்றிணைந்து எதிர்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். மழைநீர் தேங்காதவாறு கவனமாக இருப்பது மாவட்ட நிர்வாகத்தின் கடமை என்று கூறிய முதலமைச்சர் ஸ்டாலின் இப்பணிகளில் அனைத்து துறைகளும் ஒருங்கிணைந்து உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று அறிவுறுத்தினார். மருத்துவமனைகள், கல்வி நிலையங்கள் ஆயத்த நிலையில் இருக்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் ஸ்டாலின் கேட்டுக் கொண்டார். வடகிழக்கு பருவமழை தொடர்பான ஆலோசனைக் கூட்டத்தில் பேசிய முதலமைச்சர் ஸ்டாலின் தாழ்வான பகுதி மக்கள் நிவாரண முகாம்களில் தங்க ஏற்பாடு செய்ய வேண்டும் என்றும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் செய்து தர வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். மீட்புப் பணியில் முதியவர்கள், கர்ப்பிணிகளுக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்ட முதலமைச்சர் ஸ்டாலின் குடிநீர், பால் வழங்க ஏற்பாடுகள் செய்து தர வேண்டும் என்று அறிவுறுத்தினார். கரையோர மக்களுக்கு முன்னதாக முன்னெச்சரிக்கை அளிக்க வேண்டும் என்று கூறிய முதலமைச்சர் ஸ்டாலின் உள்ளாட்சி அமைப்பு, வருவாய், பொதுப்பணித்துறை இணைந்து செயல்பட வேண்டுமென்றும் அறிவுறுத்தினார். கன்னியாகுமரி மாவட்டம் தாய் தமிழகத்துடன் இணைந்த தினத்தை கொண்டாடும் வகையில் நாகர்கோவில் அருகே இறைச்சக்குளம் பகுதியில் பாரதி இதிகாச சங்கலன சமிதி அமைப்பு சார்பில் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் தமிழக ஆளுநர் RN ரவி பங்கேற்று உரையாற்றினார். அப்போது பேசிய ஆளுநர் RN ரவி இந்தியாவை உலக நாடுகள் உன்னிப்பாக பார்த்து வருகிறது என்றும் 2047 நாம் வளர்ச்சியடைந்து விடுவோம் என பிரதமர் மோடி கூறியதையும் சுட்டிக்காட்டினார். பாஜக மகளிர் நிர்வாகிகளை அவதூறாக பேசியதாக கூறி திமுக நிர்வாகி சைதை சாதிக்கை கண்டித்து பாஜக மகளிர் அணி சார்பில் சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை, பாஜக மாநில துணைத் தலைவர் கரு நாகராஜன், சட்டமன்ற உறுப்பினர் நயினார் நாகேந்திரன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். ஆர்ப்பாட்டத்திற்கு உரிய அனுமதி பெறவில்லை என கூறி காவல்துறையினர் அண்ணாமலை மற்றும் 500க்கும் மேற்பட்ட பாஜக மகளிர் அணி நிர்வாகிகளை கைது செய்தனர். நுங்கம்பாக்கத்தில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் அழைத்துச் செல்லப்பட்ட அவர்கள் பின்னர் விடுவிக்கப்பட்டனர். முன்னதாக அண்ணாமலையை விடுதலை செய்யக்கோரி பாஜகவினர் நாகர்கோவில், கும்பகோணம், பழனி, தாம்பரம் உள்ளிட்ட பல இடங்களில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்ள மின்வாரியம் தயாராக இருப்பதாக மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி தெரிவித்துள்ளார். கோவையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர்,
பருவமழை காலத்தில் 24 மணி நேரமும் பணியாற்றக்கூடிய வகையில் சிறப்பு அதிகாரிகள் நியமிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்ள முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மின்வாரிய ஆய்வுக் கூட்டம் நடத்தப்பட்டதாகவும் அவர் கூறினார். மழையால் மின் பாதிப்பு ஏற்பட்டால் சரி செய்ய 1.5 மின்கம்பங்கள் தயாராக உள்ளதாக அமைச்சர் செந்தில் பாலாஜி தெரிவித்தார். சென்னை நகரின் பல பகுதிகளில் வடிகால்கள் சீரமைக்கப்பட்டுள்ளதால் தற்போது பெய்து வரும் கனமழை நீர் எளிதாக வடிந்து வருவதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கடந்த ஆண்டு பருவமழையின் போது தியாகராயர் நகர், கலைஞர் கருணாநிதி நகர், வேப்பேரி போன்ற பகுதிகளில் வெள்ள நீர் தேங்கி பெரும் பாதிப்புகளை ஏற்படுத்தியது. இந்நிலையில் சென்னையில் மேற்கொள்ளப்பட்ட வடிகால் சீரமைப்பு பணிகளால் தியாகராய நகர் உள்ளிட்ட பல பகுதிகளில் தொடர்ந்து கனமழை பெய்தும் சாலைகளில் மழைநீர் எளிதாக வடிவதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கே நகர், வேப்பேரி ஜோதி வெங்கடேஸ்வரா சாலை, தீநகர் திருமலை சாலை, ஜி.என். செட்டி சாலை என சென்னையில் பல்வேறு பகுதிகளிலும் கடந்த ஆண்டு போல அல்லாமல் இந்த ஆண்டு சீக்கிரமே மழைநீர் வடிந்து வருவதாக பொதுமக்கள் பாராட்டு தெரிவித்துள்ளனர். சென்னை அம்பத்தூரில் உள்ள ஐயப்பாக்கம் ஏரியை கொட்டும் மழையில் அமைச்சர் மா. சுப்பிரமணியன் ஆய்வு செய்தார். ஐயப்பாக்கத்திலிருந்து ஆவடி செல்லக்கூடிய சாலையில் கல்வெட்டு பாலத்தை புனரமைக்கவும் அதிகாரிகளுக்கு அவர் உத்தரவிட்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் மா. சுப்பிரமணியன், கடந்த ஒரு வருடத்தில் புதியதாக 1053 கிலோமீட்டர் தூரத்திற்கு மழைநீர் வடிகால் கால்வாய் கட்டப்பட்டுள்ளதாக கூறினார். சென்னை ரிப்பன் மாளிகையில் 24 மணி நேரமும் செயல்பட்டு வரும் மாநகராட்சியின் பேரிடர் மேலாண்மை கட்டுப்பாட்டு அறையினை அமைச்சர்கள் கே.என். நேரு, சேகர்பாபு ஆகியோர் பார்வையிட்டு ஆய்வு செய்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர்கள், சென்னையில் மழைநீர் வடிகால் பணிகள் 75% முடிந்துவிட்டது என கூறினர். மெட்ரோ பணிகள் நடக்கும் இடத்தில் சில இடங்களில் தாமதம் ஏற்பட்டுள்ளதாக அமைச்சர்கள் தெரிவித்தனர். தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் மக்கள் பாதிக்கப்பட்டால் அவர்களை தங்க வைக்க 166 இடங்களை தயார் நிலையில் உள்ளதாகவும் அமைச்சர்கள் கே.என். நேரு மற்றும் சேகர்பாபு ஆகியோர் தெரிவித்தனர். தென்மேற்கு வங்கக்கடலில் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக சென்னை உட்பட 8 மாவட்டங்களில் மிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், திருவண்ணாமலை மாவட்டங்களில் கனமுதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்றும், சிவகங்கை, ராமநாதபுரம் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மன்னார் வளைகுடா, தென்மேற்கு வங்கக்கடலுக்கு மீனவர்கள் அடுத்த 2 தினங்களுக்கு செல்ல வேண்டாம் என்றும் வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. புதுச்சேரியில் பரவலாக மழை பெய்து வருவதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. உருளையன்பேட்டை, ராஜ்பவன், உப்பளம், முத்தியால்பேட்டை, நெல்லித்தோப்பு உள்ளிட்ட பல பகுதிகளில் பரவலாக கனமழை பெய்தது. இதனால் பொதுமக்களும் வாகன ஓட்டிகளும் பெரும் சிரமத்திற்கு ஆளாகினர். தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் கனமழை பெய்து வருகிறது. சென்னையில் நள்ளிரவிலும் கனமழை பெய்தது. திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு சுற்றுவட்டார பகுதிகளில் விட்டுவிட்டு கனமழை பெய்தது. கன்னியாகுமரி சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்து வரும் கனமழையால் பேச்சிப்பாறை, பெருஞ்சாணி அணைகளில் நீர் திறக்கப்பட்டுள்ளது. தாமிரபரணி கரையோர மக்களுக்கு மாவட்ட நிர்வாகம் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுத்துள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டத்தில் பெய்து வரும் மழையால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் மற்றும் கிருஷ்ணகிரி, நாகை உள்ளிட்ட பல மாவட்டங்களிலும் கனமழை பெய்து வருகிறது. புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் பெய்த கனமழையால் கடல் சீற்றத்துடன் காணப்பட்டது. மத்திய சுகாதார அமைச்சர் மன்சுக் மாண்டவியாவை புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் டெல்லியில் சந்தித்து பேசினார். அப்போது புதுச்சேரியில் தமிழ் வழி மருத்துவக் கல்லூரி தொடங்குவது குறித்தும், 1ஆம் ஆண்டு பாடத்திட்டத்தை தமிழில் மொழிபெயர்ப்பதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவது குறித்தும் தமிழிசை சவுந்தரராஜன் எடுத்துரைத்தார். புதுச்சேரியில் மருத்துவ பல்கலைக்கழகம் தொடங்குவதற்கான அனுமதி குறித்தும் விவாதிக்கப்பட்டது. துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜனின் கோரிக்கையை பரிசீலிப்பதாகவும், மதுரையில் எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டுமான பணிகள் விரைவில் தொடங்க இருப்பதாகவும் மன்சுக் மாண்டவியா அப்போது தெரிவித்தார். இந்தி எதிர்ப்பு போராட்டத்திற்கு பதிலாக இனி இந்தி ஒழிப்பு போராட்டம்தான் நடத்த வேண்டும் என்று நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு தினத்தையொட்டி நாம் தமிழர் கட்சி மற்றும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு சார்பில் இந்தி எதிர்ப்பு பேரணி சென்னையில் நடைபெற்றது. பேரணியில் பங்கேற்று பேசிய சீமான், தமிழகத்தில் எல்லா இடங்களிலும் இந்தி புகுந்துவிட்டதாக குற்றம் சாட்டினார். இந்தி திணிப்பு எதிர்ப்பு தீர்மான விளக்க பொதுக்கூட்டங்களை கனமழை பெய்யும் இடங்களில் ஒத்திவைத்து நடத்திட வேண்டும் என திமுக தலைமை தெரிவித்துள்ளது. இந்தி திணிப்பு எதிர்ப்பு தீர்மான விளக்க பொதுக்கூட்டங்களை வரும் 4ஆம் தேதி திமுகவின் நிர்வாக ரீதியான மாவட்டங்களில் நடத்திட திமுக தலைமை உத்தரவிட்டிருந்தது. இந்நிலையில் வடகிழக்கு பருவமழையை தீவிரமடைய தொடங்கியுள்ளதால் இந்தி எதிர்ப்பு தீர்மான விளக்க பொதுக்கூட்டங்களை மழை பெய்யக்கூடிய இடங்களில் மட்டும் தள்ளி வைக்க வேண்டுமென திமுக தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மழை இல்லாத நாட்களில் அக்கூட்டங்களை நடத்திட வேண்டுமெனவும் திமுக தலைமை தற்போது உத்தரவிட்டுள்ளது.
சென்னை விமான நிலையத்தில் அமைக்கப்பட்டு வரும் அதிநவீன இணைப்பு பாலங்கள் டிசம்பரில் பயணிகள் பயன்பாட்டிற்கு வரும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மீனம்பாக்கம் விமான நிலையத்தில் உள்ள பன்னாட்டு நவீன முனையத்தில் விமானங்களில் பயணிகள் ஏறி இறங்குவதற்காக பாசஞ்சர் போர்டிங் பிரிட்ஜ் என்ற 15 நிரந்தர இணைப்பு பாலங்கள் அமைக்கப்பட்டு வருகின்றன. இவை விமான நிலையத்தின் நுழைவு பகுதியிலிருந்து நேரடியாக விமானத்தின் வாசலுக்கு செல்லும் விதமாக அமைக்கப்படுகின்றன. மேக் இன் இந்தியா திட்டத்தின்படி உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்டுள்ள இதுபோன்ற நவீன பாலங்கள் இந்தியாவில் முதல் முறையாக சென்னை விமான நிலையத்தில் அமைக்கப்படுவது குறிப்பிடத்தக்கது. நீலகிரி மாவட்டம் குன்னூரில் உள்ள வெலிங்டன் ஹவாய் ஹில் பகுதியில் தேசிய மாணவர் படையினருக்கான மலையேற்ற பயிற்சி முகாம் தொடங்கியது. தொடக்க நிகழ்ச்சியில் விண்வெளிக்கு சென்ற முதல் இந்தியரான ராகேஷ் சர்மா சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பேசினார். அதில் ஏழை நடுத்தர மாணவர்கள் முயற்சி இருந்தால் சாதிக்க முடியும் என்று கூறினார். பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த ராகேஷ் சர்மா எந்தவித உதவியுமின்றி தொழில்நுட்பத்தில் இந்தியா முன்னேறி வருகிறது என்று கூறினார். போக்சோ வழக்கில் தண்டனை விவரத்தை அறிந்த குற்றவாளி மதுரை மாவட்ட நீதிமன்றத்திலிருந்து தப்பியோடிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மதுரை மாவட்டம் முத்தப்ப நாயக்கனூர் பகுதியைச் சேர்ந்த சுரேஷ் என்பவர் 14 வயது சிறுவனுக்கு பாலியல் தொந்தரவு அளித்த புகாரில் கைது செய்யப்பட்டார். இது தொடர்பான வழக்கை விசாரித்த மதுரை மாவட்ட போக்சோ நீதிமன்றம் சுரேஷ் மீதான குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்பட்டதால் அவருக்கு 10 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 10,000 ரூபாய் அபராதமும் விதித்தது. தண்டனை விவரத்தை அறிந்து அதிர்ச்சியடைந்த சுரேஷ் போலீசார் சற்றும் எதிர்பார்க்காத நேரத்தில் தப்பியோடினார். அவரை பிடிக்க போலீசார் முயன்றும் நீதிமன்ற வளாகத்தில் இருந்த இருசக்கர வாகனத்தை எடுத்துக்கொண்டு தப்பியோடினார். இதனையடுத்து குற்றவாளி சுரேஷை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். சாதி மத பேதமின்றி அனைவரும் சகோதரத்துவத்துடன் வாழ வேண்டுமென இயேசு அல்லாஹ் சாமுண்டீஸ்வரி தாயை வேண்டிக் கொள்வதாக கர்நாடக உதய தின விழாவில் நடிகர் ரஜினிகாந்த் தெரிவித்துள்ளார். கர்நாடகாவின் 67வது உதய தினத்தை முன்னிட்டு மறைந்த நடிகர் புனித் ராஜ்குமாருக்கு கர்நாடகா விருது வழங்கப் போவதாக மாநில அரசு அறிவித்தது. பெங்களூருவில் நடைபெற்ற விழாவில் கர்நாடக முதல்வர் பசவராஜ் பொம்மை, நடிகர் ரஜினிகாந்த், தெலுங்கு திரையுலக நடிகர் ஜூனியர் NTR மற்றும் மறைந்த புனித் ராஜ்குமார் குடும்பத்தினர் பங்கேற்றனர். நிகழ்ச்சியில் மறைந்த புனித் ராஜ்குமாருக்கு கர்நாடக ரத்னா விருது வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் பேசிய ரஜினிகாந்த் மக்கள் அனைவரும் சாதி மத பேதமின்றி சகோதரத்துவத்துடன் வாழ வேண்டும் என்று வலியுறுத்தினார். திருப்பதி திருமலை ஏழுமலையான் கோவிலில் உற்சவ மூர்த்திகளுக்கு புஷ்பயாகம் நடத்தப்பட்டது. இதனையொட்டி 3 டன் எடை கொண்ட 14 வகையான மலர்களை பயன்படுத்தி உற்சவர் ஸ்ரீதேவி பூதேவி சமேத மலையப்ப சுவாமிக்கு மலர் அபிஷேகம் செய்யப்பட்டது. முன்னதாக தேவஸ்தான தோட்டத்துறை அலுவலகத்திலிருந்து கூடைகளில் நிரப்பப்பட்ட மலர்கள் ஏழுமலையான் கோவிலுக்கு ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்டது. T20 உலகக்கோப்பை சூப்பர் 12 சுற்றில் ஆப்கானிஸ்தானை 6 விக்கெட் வித்தியாசத்தில் இலங்கை தோற்கடித்தது. பிரிஸ்பேன் காபா மைதானத்தில் நடைபெற்ற போட்டியில் டாஸ் ஜெயித்த ஆப்கானிஸ்தான் முதலில் பேட்டிங்கை தேர்வு செய்தது. தொடர்ந்து நிதானமான ஆட்டத்தை வெளிப்படுத்திய ஆப்கானிஸ்தான் 20 ஓவர்களில் 8 விக்கெட் இழப்பிற்கு 144 ரன்கள் சேர்த்தது. பின்னர் 145 ரன்கள் இலக்கை நோக்கி ஆடிய இலங்கை 18.3 ஓவரில் 4 விக்கெட்டை இழந்து இலக்கை எட்டியது. அந்த அணி வீரர் தனஞ்சயா டி சில்வா 66 ரன்கள் அடித்து வெற்றிக்கு வழிவகுத்தார். இந்த வெற்றியால் அரையிறுதி வாய்ப்பை இலங்கை தக்கவைத்துள்ளது. தோல்வியடைந்த ஆப்கானிஸ்தான் அரையிறுதி வாய்ப்பிலிருந்து வெளியேறவும் உள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழகத்தில் தீவிரமடைந்தது வடகிழக்கு பருவமழை. சென்னை உள்ளிட்ட பல மாவட்டங்களில் விடிய விடிய கனமழை. மழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து மாவட்ட ஆட்சியர்களுடன் முதலமைச்சர் ஸ்டாலின் ஆலோசனை. மழைநீர் தேங்காதவாறு நடவடிக்கை எடுக்குமாறு அனைத்து துறை அதிகாரிகளுக்கும் அறிவுறுத்தல். மழைநீர் வடிகால் பணிகளால் சென்னையில் தியாகராய நகர் உள்ளிட்ட பல பகுதிகளில் உடனடியாக வடிந்த மழைநீர். கடந்த ஆண்டை போல் சாலைகளில் தண்ணீர் தேங்கவில்லை என பொதுமக்கள் பாராட்டு. வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தயார் நிலையில் 15 பேரிடர் மீட்புக் குழு. சென்னையில் அமைக்கப்பட்டுள்ள அவசரகால செயல்பாட்டு மையத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் இன்று ஆய்வு. தமிழகத்துடன் குமரி இணைந்த தின கொண்டாட்ட நிகழ்ச்சியில் தமிழக ஆளுநர் RN ரவி பங்கேற்பு. இந்தியாவின் வளர்ச்சியை எண்ணி பெருமிதம் கொள்ள வேண்டும் என்றும் பேச்சு. பாஜக மகளிர் நிர்வாகிகளை அவதூறாக பேசியதாக கூறி திமுக பேச்சாளர் சைதை சாதிக்கை கண்டித்து ஆர்ப்பாட்டம். தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை மற்றும் பாஜக மகளிர் அணியினர் கைது, பின்னர் விடுவிப்பு. சென்னை விமான நிலையத்தில் அமைக்கப்பட்டு வரும் அதிநவீன இணைப்பு பாலங்கள் அடுத்த மாதம் பயணிகள் பயன்பாட்டிற்கு வரும் என அதிகாரிகள் தகவல்.
பிரதமர் மோடி தலைமையில் இன்று நடைபெறுகிறது மத்திய அமைச்சரவை கூட்டம். குஜராத் தேர்தலையொட்டி புதிய அறிவிப்புகள் வெளியாகும் என எதிர்பார்ப்பு. அடிலைடு நகரில் இன்று நடைபெறும் T20 உலகக்கோப்பை சூப்பர் 12 சுற்று போட்டி. இந்திய வங்கதேச அணிகள் மோதும் நிலையில் மழை குறுக்கிட வாய்ப்பு என தகவல். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன.